சாமுவேல் அதிகாரம் 18 20வது வசனத்திலிருந்து நம்ம எடுத்தோம்னா போர் எதனால பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டுதல், அற்புதமான வழிகாட்டுதல் இருக்குன்னு ஐயா சொன்னாங்கல்ல. என்ன மாதிரி வழிகாட்டுதல் பார்க்கணுமா இல்லையா? வாட்சி காட்டணும்ல, அதுக்குதான் வாட்சி காட்டுறோம். சவுலின் குமாரத்தியாய மீகால்னு ஒரு பொம்பளை, அவளை தாவீது லவ் பண்ணாராம். சரியா? தாவீது லவ் பண்ண இந்த மேட்ரு சவுலுக்கு சொல்லு, அவங்க அப்பன்ட்டு சொன்னாங்களாம், உன் முன்ன இன்னொருத்தன் லவ் பண்ணிட்டு இருக்காண்டா அப்படின்னு. அப்பங்காரனுக்கு சந்தோஷம் தாங்கல, அட்டே இங்க வர்றா நம்ம பொண்ணு லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்பட்ட அப்பன். இப்படிப்பட்ட அப்பனை வச்சுக்கிட்டு இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நல்ல அப்பன். அப்படிப்பட்ட அப்பன்ட்ட இப்ப இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இப்ப பரிசம் கேட்கிறாரு. பரிசு என்ன கேட்கிறாரு தெரியுங்களா? இங்க பாரு, பெலிஸ்தியருடைய 100 நுனித்தோல் வேணும் அப்படிங்கிற. நுனித்தோல்னா என்ன? வேற எதுவும் தோல் விளங்கிக்கிறவனா? இதுக்கு ஏதாவது வியாக்கியானம் சொன்னாலும் சொல்லுவாங்க, இது அந்த தோல் இல்ல இந்த தோல் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆம்பளைங்க பெலிஸ்தியருடைய ஆம்பளைங்களுடைய நுனித்தோல் வேணும் அப்படின்டா. உடனே இது தாவீது சொன்னவனையும், தாவீது இதுக்காக போர் பண்ணி நீ 100 நுனித்தோல் தானே கேட்ட, நான் 200 கொண்டு வரேன்டான்னு 200 பேரை காலி பண்ணிட்டு 200 நுனித்தோலை சரியாக 1 2 3 4 5 6 200 வரைக்கும் மிக சரியாக எண்ணி வைத்தான். எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் பாத்தீங்களா? வேண்டும். இன்னும் நான் சொல்ல போனால் இந்த தாவீதுடைய காதலை குறித்து சொன்ன 100 நுனித்தோல் 200 நுனித்தோல் என்று சொல்லி அவருக்கு வீராவசி இதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது விலங்குதான், அவங்க பேர் என்ன செய்யல, வைப்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? தாவீது அவன் திருமணம் செய்து 100 பெலிஸ்திய நுனித்தோலை கொண்டு வர சொன்னா, இவன் வெட்டிட்டு வர கட்டிட்டு வந்துற மாதிரி 200 கொண்டு வந்துட்டான். ஆமா, இது இல்லைன்னா யார் மறுத்தா? அங்க என்ன சொல்லப்படுது? அவனுடைய மாமனார் சவுல் என்கிற ராஜா அவனை எப்படியாவது பெலிஸ்தியரிடத்தில் கொண்டு போட விட வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு அந்த செயல் செய்யப்பட்டது. இதனால் இறைவன் என்னதை ப்ரூவ் பண்றீங்க? கடவுள் அங்க என்ன அங்க சொன்னாரா? ஒரு சம்பவம் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும், சவுல் என்கிற ராஜா அவன் ஸ்தானத்தில் தாவீது வந்துவிடக் கூடாது, ஆகவே எதிரி நேரத்தில் அவன் சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டின ஒரு செயலை இங்கே ஆதாரம் 100 நுனித்தோல். அது என்னன்னே விளங்காட்டினாலும் அது பின்னணியம் என்னவென்று விளங்காமலேயே இவர் வாதங்களை வைக்கிறார்கள். இவர் வைத்திருக்கிற அனைத்து வாதங்களும் அடி முட்டாள்தனமான வாதம் என்பதை புரிந்து கொண்டிருக்கு.